வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 24ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், தேய்பிறை, தசமி திதி. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். யோகம் சித்த யோகம். நாளைக்கு தான் ஏகாதசி விரதம், திருவோண விரதம். ரெண்டுமே பெருமாளுக்கு மிக விசேஷமானது. நாளைய தினம் திருவோண விரதம், நாளைய தினம் ஏகாதசி விரதமும் கூட. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். கலகலப்பாக இருக்கும் குடும்பம். அனைவரும் மனம் விட்டு சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வத்தை மனதால் தியானம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. குலதெய்வம் உள்ள ஊருக்கு செல்ல முடியாவிட்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களது குலதெய்வம் எதுவோ அதை மனதார துதிக்க வேண்டும். இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்யும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுவதால் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் வெளி இடங்களிலும் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய முக்கியமான ஆலோசனைகளை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியர் இன்றைய தினம் எழுதுகின்ற தேர்வுகளிலே மிக சிறப்பாக வெற்றி பெறுவார்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குரு பார்வை பெறுகிறது. புதன் குரு பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே, அனுகூலமான ஒரு நிலையிலே அமைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான தன லாபம் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் ஒட்ட வழித்து போட்டு ஒரு வீடு வாங்குவீங்க. மேற்கொண்டு கடன் வாங்கி அத்தகைய முதலீடுகளை இப்பொழுது செய்யலாம். அவ்வாறு செய்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்ல வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வெகு சிறப்பாக இன்றைய தினம் மாணவ மாணவியர் தேர்வுகளை எழுதுவார்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மௌனமாக இருக்க வேண்டும். மௌனம் சர்வார்த்த சாதகம். அதிகமாக பேச வேண்டாம். இன்னொரு 2 நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் வரப்போகுது. இந்த 2 நாள் நீங்கள் ஒரு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கணும். யூ ஷுட் பி அ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. பேசவே கூடாது. இன்றைக்கி நாளைக்கு சைலண்ட்டாக இருங்க. இன்றும் நாளையும் நீங்கள் பேசினா பிரச்சனை வரும். ஆனால் உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத. வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு பேசாமல் இருங்க. நீங்கள் எதுவுமே உங்களுடைய கமெண்ட்ஸே நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் அதை கண்டும் காணாதது போல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் குரு பார்வை பெற்றுக்கொண்டிருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது.
லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான 4-11 வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருமண வயதில் உள்ள கடக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய இரு கிரகங்களும் ஒன்றாக 9ஆம் இடத்திலே இணைந்துள்ளன. அந்த கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி எனப்படுவது 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன். லாபஸ்தானாதிபதி என்பது 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன். இவை இரண்டுமே இப்பொழுது மீனத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏனோ தானோலாம் வருமானம் வராது, தாராளமாக வரும். இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அலுவலகத்திலே ஏற்படும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மிகச்சிறப்பான நன்மைகள் பல நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் வெகு அற்புதமாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இன்று தேர்வு எழுதினால் அதிலே வெற்றி நிச்சயம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 குடைவன் 6ஆம் இடம் சென்றதால் யோகம். 6ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருப்பதால் அதிக யோகம். அந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் மிக அதிக யோகம். தனலாபாதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி 2 சுபகிரகங்களோடு இணைந்து ஒரு சுபகிரகத்தால் பார்க்கப்படுகிறது. இவை அனைத்துமே சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக நிலவரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோடு ஏதேனும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய நேரம் இப்பொழுது ஏற்படும். ஏதேனும் காரணங்களுக்காக தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இனி ஒன்றாகவே ஒரே ஊரில் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அனைத்து விதத்திலும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவ மாணவியர்கள் தங்கள் தேர்வுகளில் முதல் இடத்தை பிடிப்பார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை, அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை ராசியில் உள்ள குரு பார்த்து கொண்டிருப்பதாலும் மிகப்பெரிய நன்மைகள் இப்பொழுது நடைபெறும். ராசி அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனை பெற்று 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி 10க்கும் அதிபதி என்பதால் தொழில் ஸ்தானமும் வலுப்பட்டு இருக்கிறது. ஆகவே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். தனஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் இப்பொழுது உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தங்கு தடையின்றி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ள கன்னிராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்தேறிவிடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் வாழ்க்கையிலே நடைபெறும். கலைத்துறையிலே உள்ளவர்கள் எல்லாம் இப்பொழுது கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள். உங்களது திறமைகள் உலகெங்கிலும் பரவும். உங்களுடைய புகழ் மிகப்பெரிய நிலைக்கு உயரும். புகழ், பாராட்டுகள், பட்டங்கள், விருதுகள் போன்றவையெல்லாம் தேடி வருகின்ற நேரம். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதிக்கு குரு பார்வை. ராசி அதிபதி சுக்கிரன் மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தொழிலிலே மிகப்பெரிய சாதனை படைப்பீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் 2 மடங்கு அதிகமாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும்.
பணிபுரியும் இடத்தில் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது விரும்பும்படியே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்ப வாழ்க்கை கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் களத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக மிகப்பெரிய நிலைக்கு நீங்கள் உயரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம். உங்களது தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய அன்கிரவுண்ட் கிங்பாங்களே, அந்த மாதிரி முடிசூடா மன்னனாக நீங்கள் திகழப் போகிறீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். உங்களது பேச்சு திறமை அதிகமாகும். நாவன்மை சிறக்கும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி குருவும் புதனும் ஒன்றுக்கொன்று இட பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 1, 4 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு என. அது மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. புதனும் குருவும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றன. தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனோடு இணைந்து குரு பார்வை பெறுகிறது. மிகச்சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் தொழிலிலே நீங்கள் மற்றவர்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாத ஒரு உயரத்திற்கு சென்று விடுவீர்கள். யூ வில் பி எலிவேட்டட் டு தி ஹையஸ்ட் லெவல். மிகப்பெரிய ஒரு உயர்வு உங்களது தொழிலிலே ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் நெருங்க முடியாத உயரத்திலே இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். 7 குடைவன் 6 குடைவனோடு இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிபதியான புதன் 6க்கு அதிபதியான 6ஆம் வீட்டோனாகிய சுக்கிரனோடு நெருக்கமாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய சாதனைகளை தொழிலிலே செய்வீர்கள். உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் உங்களது பிள்ளைகளின் வளர்ச்சியை, அவர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வாரிசு உருவாகின்ற நேரம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடைவன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. களத்திரகாரகனாகிய சுக்கிரனும் குருவால் பார்க்கப்படுகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்படும். ஒரு சிலருக்கு நாள் கழிச்சு கூட குழந்தை பிறக்கும். 2வது குழந்தை சில பேருக்கு 10 வயசு கேப்பு, 12 வயசு கேப்பில் பிறக்கும். அந்த மாதிரி கூட சில பேருக்கு
முதல் குழந்தை 10 வயது ஆயிருந்தாலும் இப்போ 2வது குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்ற அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கும் தத்தம் தொழில்களிலே மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. பொருளாதார நிலையிலே ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகளும் நீங்கி இப்பொழுது தாராளமாக பண வரவு கிடைக்கும். இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகச்சிறப்பான நாளாக விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியர் தங்களது கல்வியிலே அற்புதமான வளர்ச்சி காண்பார்கள். இன்றைய தினம் ஏதாவது தேர்வு எழுதினால் அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுவது மிகப்பெரிய யோகம். 2, 8 ஆகிய வீடுகளிலே குரு புதன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதும் மிகச்சிறப்பான நன்மையை செய்யும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளும் இப்பொழுது சரியாகிவிடும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து போகும், ஆனால் போயிடும். வரும், ஆனால் போகும். ஏதோ ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்கும், ஆனால் வராது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரோடும் நல் இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் உற்றார் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்து வரும் தொழிலிலே மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே 6க்குடைய சந்திரன் அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் கடன் தொல்லை இருந்தால் அவற்றிலிருந்து முழுமையாக இப்பொழுது விடுபட்டு விடுவீர்கள். தர வேண்டிய பணத்தை எல்லாம் திரும்ப செலுத்தி கடனை சுத்தமாக கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ நோ லைபிலிட்டிஸ். அருமையான நேரம், அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தேர்வுகளை இன்றைய தினம் எழுதுவார்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று 7ஆம் இடத்திலே குரு என அற்புதமாக ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்றன. 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. மிக அற்புதமாக கிரகங்களெல்லாம் அமைந்திருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கிய நல்ல முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் போன்றவை வழங்கப்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள். அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. முடிந்தால் ஒரு முறை கஞ்சனூருக்கு சென்று அங்கே எழுந்தருளில் இருக்கின்ற சிவனையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சுக்கிரனுக்கு அது சாந்தியாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் திருவோண விரதம், ஏகாதசி விரதம். காலை நேரத்திலே ஏகாதசி இருப்பதும் காலை நேரத்திலே திருவோணம் இருப்பதும் பிச்சத்தில் இருக்குன்னு அதைத்தான் விரதத்துக்கு எடுத்துக்கிற வழக்கம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர்.